தாசனை நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பலை. அவர் கையில் கொடுத்துட்டு நான் அமர போகிறேன். கர்த்தர் நல்லவர், ஆவியானவர் நமக்கு சொல்ல ஆமென் அவருடைய ஆமென் வாயில போட்ட உள்ளத்தில் போட்ட வார்த்தைகளை நம்மளோட ஆவியானவர் பேச போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருப்போம். தீர்க்க தரிசனமான தெய்வ வார்த்தை வரப்போகிறது. கர்த்தர் இந்த ஆயத்த நாளில் தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். அதனாலதான் தீர்க்க தரிசியை நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். கைத்தட்டி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் மதுரை போயிருப்பார். ஆண்டோடைய சிந்தை இன்னைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய தாசனை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே ஆமென் ஸ்தோத்திரம். ஜீசஸ் சேலஞ்ச் மினிஸ்ட்ரி என்கிறதான இயேசுவின் சவால் ஊழியம் என்கிற ஒரு எழுப்புதல் ஊழியத்தை ராஜபாளையத்தில் செய்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசி அசரியா அவர்கள் மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். நம்முடைய ஸ்தாபனத்தோடு இணைந்து அவர்கள் தங்கள் ஊழியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கிளை சபைகளுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தலைமை சபையிலையும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவை இந்த வருஷத்தோட இறுதி நாட்கள்ல நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் நல்ல பலத்த பேரோசையில கைத்தாளத்துல கையை தட்டி அவர்களை வரவேற்போமா? உங்கள் அனைவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த வாய்ப்புகளை தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்கிறேன். இரண்டாவது பாஸ்டருக்காக ஒரு குடும்பத்தில் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவன் கிருபையாக என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. நாம் தேவ வார்த்தைக்கு போகும் முன்பாக ஒரு பாடலை நாம் கற்றுக்கொண்டு நாம் தேவ வார்த்தைக்கு நேராக நாம் போக போகிறோம். எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாடல் இது. முடிந்தவங்க எழுதிக்கொங்க. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியால். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த தைலத்தால். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியால். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த தைலத்தால். பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திட பரிசுத்த ஆவியை தந்திட. பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திட பரிசுத்த ஆவியை தந்திட. சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்திட சந்தோஷத்தால் என்னை நிரப்பிடு. சந்தோஷத்தோடு நான் என்னை நிரப்பிடு. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியால். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த தைலத்தால். உம்மோடு ரகசியம் பேசிட அந்நிய பாஷையை தந்திடோ. உம்மோடு ரகசியம் பேசிட அந்நிய பாஷை தந்திடோ. எல்லாவற்றையோ நான் விலக்கிட யாத்திர ஆவியால் நிரப்பிடு. எல்லாவற்றையும் நான் விலக்கிட யாத்திர ஆவியால் நிரப்பிடு. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியால். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த தைலத்தால்.
இழந்திடுவே, என்னை இழந்திடுவே. ஆனந்த தருணத்தான் போராடி நான் ஜெபித்திட, ஜெப ஆவியை தந்திடோ. போராடி நான் ஜெபித்திட, ஜெப ஆவியை தந்திடோ. போராட்டத்தை நான் ஜெயித்திட, வல்லமையால் என்னை நிரப்பிடு. போராட்டத்தை நான் ஜெயித்திட, வல்லமையால் என்னை நிரப்பிடு. என்னை நிரப்பிடுவே, என்னை நிரப்பிடுவே. உற்சாகமாய் நான் ஊழியம் செய்ய, உற்சாக ஆவியால் நிரப்பிடு. உற்சாகமாய் நான் ஆமென் நிரப்பிடுவே. ஆமென் நிரப்பிடுவே. ஆனந்த தருணத்தான் ஆத்துமக்களை நான் ஆதாயம் செய்ய, ஞானத்தின் ஆவியை தந்திடோ. ஆத்துமக்களை நான் ஞானத்தின் ஆவியை தந்திடோ. வேதத்தின் ரகசியம் அறிந்திட, சத்திய ஆவியால் நிரப்பிடு. வேதத்தின் ரகசியம் அறிந்திட, சத்திய ஆவியால் நிரப்பிடு. என்னை நிரப்பிடுவே, என்னை நிரப்பிடுவே. உங்கள் ஆவியால் தந்தோ, என்னை நிரப்பிடுவே, என்னை நிரப்பிடுவே. ஆனந்த தருணத்தான் மனதுக்கத்தோடு நான் வாழ்ந்திட, மனதுக்க ஆவியை தந்திட. மனதுக்கத்தோடு நான் வாழ்ந்திட, மனதுக்க ஆமை விசுவாசத்தோடு நான் வாழ்ந்திட. விசுவாச பலத்தால் நிரப்பிடு. விசுவாசத்தோடு நான் வாழ்ந்திட, விசுவாச பலத்தால் நிரப்பிடு. என்னை நிரப்பிடுவே, என்னை நிரப்பிடுவே. என்னை ஆனந்த தருணத்தான் என்னை நிரப்பிடுவே, என்னை நிரப்பிடுவே. உங்கள் ஆவியால் தந்தோ, என்னை நிரப்பிடுவே, என்னை நிரப்பிடுவே. ஆனந்த தருணத்தான் பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திட, பரிசுத்த ஆவியை தந்திடு. பரிசுத்தமாய் நான் அம்மே பரிசுத்த அம்மே சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்திட, சந்தோஷத்தால் என்னை நிரப்பிடு. சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்திட, சந்தோஷத்தால் என்னை நிரப்பிடு. என்னை நிரப்பிடுவே, என்னை நிரப்பிடுவே. உங்கள் ஆவியால் ஆமென்
அபிஷேகத்தினால் வல்லமையினால் பரிசுத்த ஆவியினாலே தன்னை நிரப்புவதினால் உனக்கு சோதனை உனக்கு சோதனை உனக்கு சோதனை வான் கிடக்கப்படுவதாக சொல்லுகிறார். இப்படி நாம் தடைகளை இயேசுவின் நாமத்தில் வெல்லுகிறோம். தடைகள் விலகி இந்த இடத்தில் ஒவ்வொரு நபர்களும் பெரிய யோசனை நாட்கள் இறக்கும் அதே பரிசுத்த ஆவியாக அக்னிமயமான நாமங்களோடு வெட்கப்பட சிறு வெட்கப்பட சிறு அக்னிமயமான நாமங்களோடு கர்த்தர் இறங்கி வருகிறார். அக்னி 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 ஓரே கர்த்தருடைய அக்னியை பொழிகிறார். ஒரு சிறிய அக்னி இறங்குவதாக. Thank you, thank you, thank you. இறங்கி வருகிறார். அப்பா இறங்கி வருகிறார். அக்னியை போல வந்து அது இப்போது பக்தியிலே இந்த வார்த்தைகளை அக்னியை போடுகிறார். போடுங்கப்பா போடுங்க போடுங்க ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் அந்த அக்னி பக்தி எழுவதாக. நீங்க ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறீங்க. பல மாதங்களாக இந்த ஆவி உன்னை பலவீனப்படுத்துது. உன் ஆஸ்பத்திரி செலவுக்குள்ள கொண்டு போகுது. கர்த்தர் இன்றைக்கு இறங்கி வருகிறார். ஸ்திரீ உன் பலவீனத்திற்கு நீ விடுதலையாக்கப்படுகிறார். அந்த பலவீனத்தின் ஆவியை கர்த்தர் கடிந்து வருகிறார். அதை சொப்பனங்களில் உன்னை கலங்க பண்ணின ஆவி, அது உன் சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவி. கர்த்தர் அதுக்கு இன்றைக்கு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தர் இப்போ உங்களை விடுதலை ஆக்குகிறார். சிஸ்டர், தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. தேங்க்யூ 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 மாஸ்டர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் தொடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, இவர் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் பலமாய் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இவருடைய மனக்கண்கள் செவிகளை திறப்பீரார். இன்றைக்கு உடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றுகிறார். நீங்க எங்களோடு பேசுவதற்கு எங்க வாழ்க்கையில் என்னென்ன தடை இருக்கோ கர்த்தர் நீக்குங்க. குறிப்பா இந்த குண்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த பகுதியில கிரியை செய்கிற எல்லா துறையிலும் பண்ணுகிற ஆவிகள், அதிகாரம் பண்ணுகிற ஆவிகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வாட மண்டல பொல்லாத ஆவிகள், அவைகளை சேனைகளை நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக சபையாக இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். அது ஜனங்களை கட்டுகிறது. இயேசுவின் நாமத்தில் கட்ட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கட்டி அவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வெளியேறி கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வானம் திறக்கப்படுவதாக. எல்லா டார்க்னஸ் விலகுவதாக. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அபிஷேகம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில். Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you Lord. சபைக்கு விரோதமாக வலது பக்கத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஆவிகள் சேர்ந்து போவதாக இயேசுவின் நாமத்திலே. தெற்கு பகுதியிலிருந்து வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதாக. கிழக்கு பகுதியிலிருந்து அனுப்பப்படுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே சேர்ந்து போவதாக. மேற்கு பகுதியிலிருந்து வருகிற அசுத்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே சேர்ந்து போவதாக. இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய பாதுகாப்பின் அபிஷேகம் இந்த சபையிலே சபையில மக்கள் இப்பொழுது இறங்கட்டும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார். முந்தின தேவாலயத்தின் மகிமை பார்க்கிறோம். இந்த பிந்தின தேவாலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் நாங்கள் சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்மளால் அமர்வமாக வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்து வரவேற்கிறோம். நாம் தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து போவோமாக.
இந்த நாள்ல எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி அனுப்பின தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், கிருபையை இழக்க காரணங்கள் என்ன, கிருபையை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு நிறைய கேட்டிருப்பீங்க, நிறைய அபிஷேகத்தை பெற்றிருப்பீங்க. ஆனால் பெற்றதான அந்த கிருபையை, பெற்றதான அந்த அபிஷேகத்தை, பெற்றதான அந்த மகிமையை, பெற்றதான அந்த தரனை ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை காத்துக்கொள்ளாவிட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால கிருபை இழப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஆண்டவர் பேசும்படி சொன்னார். உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுமா? ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுமா? நிரப்பப்படாது. யாராவது நிரப்பப்படும் சொல்றதுக்கு யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. ஓகே, ஆனா நீங்க சொல்றது தப்பு. நீங்க சொல்றது தப்பு. நிறைய அன்னைக்கு சபைகள்ல என்ன பாத்திரம் இருக்குது அப்படின்னா ஓட்ட பாத்திரம் தான் இருக்குது. என்ன பாத்திரம் இருக்குது? ஓட்ட பாத்திரம். இப்ப இதுதான் உங்கள் இருதயமாகிய பாத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்க இருதயமாகிய பாத்திரம். இந்த பாத்திரத்துல 10 குண்டூசி ஓட்டை. எத்தனை ஓட்டை? 10 குண்டூசி ஓட்டையை போட்டீங்க. இப்ப இந்த பாத்திரத்தை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனைக்கு இந்த மாதிரி கூட்டங்களுக்கு கொண்டு வர்றீங்க. சபையில கர்த்தருடைய அபிஷேகம் எப்படி இறங்கும் அப்படின்னா, ஒரு அண்டால இருந்து தண்ணியை கவுத்தனா எப்படி இறங்குமோ அது போல அபிஷேகம் இறங்கும். இப்ப இந்த ஓட்ட பாத்திரத்தை போய் அந்த அண்டாவுக்கு நேரா நீட்டுகிறேன். நிரப்பப்படுமா? நிரப்பப்படாதா? நிரப்பப்படாதா? அதான் கேட்பேன். ஃபுல்லா நிரம்பும். சபையில இருக்கும் தண்ணியும் ஓவர் ஃப்ளோ தான். சபையில இருக்கும் தண்ணி என்னதுதான்? ஓவர் ஃப்ளோ தான். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நிரம்பி 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 ஆவியில நிரம்பி நிரம்பி சூப்பரா இருக்கும். ஆனா சபையை விட்டு வெளியே போகும்போது இந்த ஓட்ட பாத்திரம் என்ன செய்யுதுன்னா 10 குண்டூசி வெளியே தண்ணி என்ன செஞ்சு பீச்சுன்னு போச்சு. பார்த்தீங்களா? அது கரெக்ட் வீட்டுக்கு போகும்போது எல்லாமே காலியாகும். சாப்டர் க்ளோஸ். இப்போ இதே ஓட்ட பாத்திரத்தை ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் கொண்டு போங்க. எந்த மீட்டிங்க்கு? கன்வென்ஷன் மீட்டிங். 3 நாள் மீட்டிங். ஃபாதர் பெர்மன் செய்யா மோகன் செய்யா அப்படிங்கிற மீட்டிங் கொண்டு போறீங்க. அந்த மீட்டிங்ல கொண்டு போனீங்கன்னா இந்த பாத்திரத்துல அங்க அபிஷேகம் எப்படி இறங்கினா ஒரு பெரு வெள்ளம் போல அபிஷேகம் இறங்கி வரும். ஆவியானவரே இறங்கி வருவார். அப்ப இது என்ன செய்யணும்னா இந்த ஓட்ட பாத்திரத்தை போய் அது தண்ணிக்குள்ள அப்படி போடலாம். போட்டா ரவுண்ட் அடிக்கும். என்ன அடிக்கும்? சொல்லுங்க, என்ன அடிக்கும்? இங்கிட்டு இருந்து ஆவியல் நிரம்பி அங்கிட்டு போவோம், அங்கிட்டு இருந்து ஆவியல் நிரம்பி இது வரும். பார்த்துருக்கீங்களா? ஆனா அது என்ன பாத்திரம்? சொல்லுங்க, அது என்ன பாத்திரம்? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, சபைக்கெல்லாம் நிறைய பேர் வரதான் செய்யறாங்க. நல்லா தான் ஆவியெல்லாம் நிரம்புறான். 7 மணி நேரம் ஒரு சிப்பு, 10 மணி நேரம் ஒரு சிப்பு, 12 மணி நேரம் ஒரு சிப்புலாம் நல்லா பண்றாங்க. ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லையே. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் ஓட்ட பாத்திரம் தான் அப்படின்னு. இதெல்லாம் என்ன பாத்திரம்? ஓட்ட பாத்திரம் எங்க போய் சேராது? பரலோகம். இப்ப நீங்களும் ஓட்ட பாத்திரம் கண்டுபிடிக்க போறோம். சரிதானே? ஓகே, கண்டுபிடிச்சிடலாமா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் இங்கேயே உங்களுக்கு டெஸ்ட் வச்சு இங்கேயே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் என்ன பாத்திரம் அப்படிங்கிறத என்ன செஞ்சிடலாம். என்னென்ன ஓட்டையெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. இப்போ ஓட்டையெல்லாம் அடைக்க வேண்டியது நம்ம டியூட்டி. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொல்ல சொன்னார். உங்களுக்கு ஓட்ட பாத்திரம் எஜமானனுக்கு உபயோகப்பட முடியாது. வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21. சாரி, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளின் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும்
எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். அல்லேலூயா. இப்ப ஒரு பாத்திரத்தை எஜமானன் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த பாத்திரத்துல 3 காரியம் இருக்கக்கூடாது. எழுதிக்கோங்க. ஒரு எஜமானன் ஒரு பாத்திரத்தை பயன்படுத்த வேண்டுமானால் அந்த பாத்திரத்துல முதலாவது அழுக்கு இருக்கக்கூடாது. இரண்டாவது அந்த பாத்திரத்துல கீறல் இருக்கக்கூடாது. மூன்றாவது அந்த பாத்திரத்துல ஓட்டை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? அழுக்கு பாத்திரத்தை யாராவது பயன்படுத்தாங்களா? பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்த முடியும். அழுக்கு பாத்திரத்தை என்ன செய்ய முடியும்? அழுக்கோட பால் வாங்கினா என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். கீரோட பால் வாங்க முடியுமா? வாங்க முடியும். ஆனா கீரோல என்ன செஞ்சிடும்? லீக் அவுட் ஆகி அப்படி ஸ்டாப் ஆயிடும். ஓட்டை பாத்திரத்தில் வாங்க முடியுமா? வாங்கலாம். அது சீக்கிரத்தில் போயிடும். கீரோல கொஞ்சம் லேட்டா போகும். ஓட்டை வந்து சீக்கிரமா போயிடும். வாசிக்க பார்க்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. எரேமியா chapter 2 verse 13. என் ஜனங்கள் எனக்கு என்ன செஞ்சாங்களா? 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்ன செஞ்சாங்களா? வெட்டி கொண்டார்கள். நிறைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? வெடிப்புள்ள தொட்டியா இருக்குது. ஒரு பெரிய அணை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெரிய அணையில வந்து மிகப்பெரிய ஓட்டை வர்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன விடும் தெரியுமா? கீரல் தான். என்ன விடும்? அந்த கீரலை உடனே கண்டுபிடிச்சு அதை அடைச்சிட்டா நல்லது. அதுக்கு சின்ன ஓட்டை வரும். சின்ன டாட்டை அசால்ட்டா எடுத்தோம் அப்படின்னா அது என்னதான் மாறிடும்? பெரிய ஓட்டையாகி கடைசியில பாத்தீங்கன்னா அணைய டோட்டலா என்ன செஞ்சிடும்? உடைத்து போகும். இன்னைக்கு நிறைய வேலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சின்ன சின்ன பாவங்களை நம்ம பெருசாவே என்ன செய்யறது இல்ல, நினைக்கிறது இல்ல. ஆனா பெரிய பெரிய பாவங்களை நம்ம பெருசா இருக்கிறோம். ஆனா சின்ன சின்ன பாவங்கள் தான் நம்முடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக அமைகிறது. என்னதாக அமைகிறது? சின்ன சின்ன பாவம். அது என்னென்ன பாவம்னு நீங்க பார்க்க போறோம். என்னென்ன உங்க வாழ்க்கையில கிருபை இழக்க செய்து நீங்க எப்படி எல்லாம் கிருபை இழந்திருக்கீங்க, அந்த கிருபை எப்படி அடைக்கணும், அந்த பாத்திரத்தை எப்படி அடைக்கணும், அதை நீங்க பார்க்க போறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள், அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் முதலாவது எப்படி இருப்பானா? பரிசுத்தமாக்கப்பட்டது. இரண்டாவது எஜமானுக்கு உபயோகமானது. மூணாவது எந்த நற்கிரியை செய்வதற்கு. அப்ப ரட்சிக்கப்பட்டா போதாது. ரட்சிக்கப்படுவது இலவசம், அது கிருபை. சரிதானா? ரட்சிப்புல கர்த்தர் கொடுக்கிற கிருபை வேற. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்கு வரும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு சபை விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வார்னா, சபைக்கு வரும்போது, கூட்டத்துக்கு வரும்போது, ஜெபிக்கும் போது, பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் முதலாவது கிருபையை கொடுப்பார், இரண்டாவது மகிமையை கொடுப்பார், மூணாவது அபிஷேகத்தை கொடுப்பார், நாலாவது பலத்தை கொடுப்பார். யார் கர்த்தர் தனக்கு கொடுத்த கிருபையை காத்துக் கொள்கிறார்களோ, யார் கர்த்தர் தனக்கு கொடுத்த மகிமையை காத்துக் கொள்கிறார்களோ, யார் கர்த்தர் தனக்கு கொடுத்த பலனை காத்துக் கொள்கிறார்களோ, யார் கர்த்தர் தனக்கு கொடுத்த அபிஷேகத்தை காத்துக் கொள்கிறார்களோ அவர்களைத்தான் எஜமானன் எடுத்து பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இல்லை. எத்தனை கூட்டத்துக்கு போறாங்க, கூட்டத்துல ஆவியில நிரம்புவாங்க, கூட்டத்துல சத்தமா ஜெபம் பண்ணுவாங்க, கூட்டத்துல கண்ணீர் வடிப்பாங்க, கூட்டத்துல கர்த்தர் என்னோட பேசினாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே ஆத்மா எத்தனை வருஷம் ஆனாலும் பாயத்தைக்கும் சேரத்தைக்கும் எல்லாத்தையும் தேய்க்கும். ஆனா எந்த மாற்றமும் எஜமானன் அவர்களை யூஸ் பண்ண அது யூஸ்லெஸ் பாத்திரமா இருக்கும். என்ன பாத்திரமா இருக்கும்? பாத்திரம் அழுகிறது உண்மைதான், பாத்திரம் ஜெபம் பண்றது உண்மைதான், பாத்திரம் கர்த்தரை தேடுறது உண்மைதான். ஆனா கர்த்தர் கொடுத்த கிருபையை காத்துக் கொள்கிறதா? கர்த்தர் கொடுத்த மகிமையை காத்துக் கொள்கிறதா? கர்த்தர் கொடுத்த பலனை காத்துக்கொண்டு பலத்தின் மேல் பலன், கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் யார் பெறுகிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். கர்த்தர் கொடுக்கிற கிருபையில விளையாடுறவங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. கர்த்தர் கொடுக்கிற மகிமையில விளையாடுறவங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. கர்த்தர் கொடுக்கிற பலனை இழந்து போறவனை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. கர்த்தர்
கொடுக்கிற மகிமையை இழந்து போறவங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. ஆதாம் ஏவா கர்த்தர் மகிமையினால் நிரப்பி இருந்தார். ஆனா அவங்களுக்குள்ள இருந்த ஓட்டை என்ன தெரியுமா? சின்ன டாட் என்ன தெரியுமா? ஈச்சை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஈச்சை உட்கார்ந்து இருக்குது. என்ன உட்கார்ந்து இருக்குது? ஈச்சை. உன் வாழ்க்கையில ஈச்சை என்ன தெரியுமா? ஆசைன்னு அர்த்தம். ஈச்சை என்ன தெரியுமா? விருப்பம்னு அர்த்தம். ஈச்சை என்ன தெரியுமா? அந்த பர்பஸ், நோக்கம்னு அர்த்தம். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உன் இருதயத்துல யாரை குறித்தாலும் இச்சை இருக்குதா? பொருளாசை இருக்குதா? உன் வாழ்க்கையில ஒரு சகோதரனை குறித்து, ஒரு சகோதரி குறித்து இச்சை உட்கார்ந்து இருக்குதா? அந்த இச்சை உனக்குள்ள இருக்கும் அப்படின்னா உன் பாத்திரத்துல சாத்தா என்ன பண்ணான் தெரியுமா? சின்ன டாட் போட்டான். சிம்சோன் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட மனிதன். சிங்கத்தை பார்க்கும் போது அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழிக்கிற மனிதன். கர்த்தர் அவனை பலத்தின் மேல் பலத்தினால் நிரப்பி இருந்தார். ஆனா அவன் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? பாத்திரத்தில் வந்து ஓட்டை. என்ன ஓட்டை? இச்சைங்கிற ஓட்டை. வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த பர்சனல் லைஃப்ல இச்சை இருக்குதா? அது வாழ்க்கையில மிகப்பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்துடும். ஆரம்பத்திலே என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? ஆசாரிய முறைமையின்படி நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் அந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். ஐயா வந்து நசரேய விரதம் எடுத்தவன். நசரேய விரதம் என்றால் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவன், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் அர்த்தம். இப்ப கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார், உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், உன்னை வேறு பிரித்து உலகத்திலிருந்து சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில சின்ன பாவம் தான் சொல்லி நீ அசால்ட்டா விட்டேன்னு வச்சுக்கோயே, அதுவே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வந்து ஒரு நாள் உன்னை குருடனாக உன்னை மொட்டை பாசல பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஸ்பிரிச்சுவல் லைன் எப்படி இருக்கு தெரியுமா? பர்சனல் லைஃப்ல இச்சை, செல்போன் மேல இச்சை, தேவையில்லாத பார்க்கிறது இச்சை, கண்டாவை படங்களை பார்க்கிற இச்சை. சின்ன சின்ன பாவம் தான் நினைக்காத. வாலிப தம்பி, எப்ப பார்த்தாலும் பெண்களுடைய படத்தை பார்க்கிற, வாலிப பெண்கள் எப்ப பார்த்தாலும் பையன்களுடைய போட்டோவை பார்க்கிற அப்படின்னா உனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? இச்சை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அர்த்தம். இச்சை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயாவுக்கு முதல்ல அவளை கண்டு, இந்த கண்டுதான் பிரச்சனை. நீ எதை பார்க்கிறங்கிறத குறித்து கவனமா இரு. தனிமையில இருக்கும்போது உன் பர்சனல் லைஃப்ல நீ எதை பார்க்கிற, எதை உன் கண்ணு முன்னாடி வைக்கிற, வெரி கேர்ஃபுல். ஐயாவுக்கு முதல்ல காதல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஸ்டார்ட் ஆச்சு? காதல். காதல் தான் இச்சைக்கு ஸ்டார்ட். எதுதான் இச்சைக்கு ஸ்டார்ட்? காதல். அபிஷேகம் பெற்றவன் தான், கூப்பிட்ட பொழுதுதான் கர்த்தர் இறங்கி வந்தார், உண்மைதான். ஆனா இச்சை உள்ளங்களை வந்துச்சு பாருங்க. என்ன செஞ்சிச்சு தெரியுமா? அவன் அந்த இச்சை வந்திருக்கும் போதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து. பாவத்தை விளையாட்ட நினைக்காத. ஒரு பாவத்தை ஒரு நாள் செஞ்சேனா ஆவியான துக்கப்படும் போது உடனே இயேசு கிட்ட போய் என்ன செய்யணும் தெரியுமா? பாவத்தை 3 காரியம் செய்யணும். நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல பாவத்தை இயேசு கிட்ட அறிக்கை பண்ணி விட்டு விடணும். முதல்ல என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். எத்தனை பாவத்தை அறிக்கை பண்ணணும் அப்படின்னா, முதலாவது சிந்தனையினால் செய்யற பாவம். நோட் பண்ணிக்கோங்க, வெரி கேர்ஃபுல். சிந்தனையினால் செய்யற பாவம். இரண்டாவது பார்வையினால் செய்யற பாவம். மூணாவது பேச்சினால் செய்யற பாவம். நாலாவது கேட்கறதுனால செய்யற பாவம். அஞ்சாவது ஹோல் பாடி நடக்கையினால் செய்யற பாவம். இந்த பாவத்தை நீ அசால்ட்டா நினைக்காத. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என் சிந்தனையினால், சிந்தை இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, புரியுதா? சிந்தனையினால், பார்வையினால், பேச்சினால், செவிகளினால், அதுக்கடுத்து என்னுடைய நடக்கையினால் நான் உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களை என்ன செய்யும்? மன்னியும். உங்களுடைய ரத்தத்தினால் உள்ளும் புறமாக என்ன செய்யும்? கழுவும். என் ஓட்ட பாத்திரத்தை அடங்கி ஆண்டவரேன்னு கேட்கணும். என் அழுக்கு நிற்குங்க, என் கீரல் அடங்க, என் ஓட்டை அடைச்சிருங்க அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. நீ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பகல்ல எந்திரிச்ச உடனே சபைக்கு வரும் பொழுது உன் பாத்திரத்தை அடைக்காம அபிஷேகத்தை கேட்காத. உன் பாத்திரத்தை சரி பண்ணாம அபிஷேகத்தை கேட்காத. சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? சின்ன சின்ன துவாரத்தை போட, ஒரு கசப்பு,
கசப்பு வந்துருச்சு அப்படின்னா உன் பாத்திரத்துல ஒரு ஓட்டை, கவலை வந்துருச்சு ஒரு ஓட்டை, புறணி பேசின ஒரு ஓட்டை, மற்றவங்களை அற்பமா இல்லைன்னா ஒரு ஓட்டை. இப்படி சின்ன சின்ன துவாரங்களை உனக்குள்ள போட்டுருவான். சின்ன சின்ன துவாரங்களை நீ அசால்ட்டா எண்ணுவ. ஆனா அந்த சின்ன சின்ன ஓட்டை தான் உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை பயன்படுத்துவது தடையாய் இருக்கிற மிகப்பெரிய ஓட்டையா மாறும். வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை பயன்படுத்த முடியல. ஆவியில நிரப்புற கூட்டம் அதிகம் இருக்குது. ஆனா கர்த்தர் பயன்படுத்துறது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்டம். ஏன் பயன்படுத்த முடியல? பாத்திரத்துல என்ன இருக்குது? ஓட்டை இருக்கு. ஐயா சிம்சோன் ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா? தீட்டுள்ளதை தொடக்கூடாது. சிங்கத்தை ஐயா கொன்னாரு. சிங்கத்தை கொன்னதுனால அந்த சிங்கம் செத்து கிடக்கிறதுல தேனை பார்த்து தின்னாரு. தேனை திங்க கூடாது. பிரதிஷ்டை பண்ணவன் என்ன செய்யக்கூடாது? தேனை தீட்டுள்ளதில் எடுத்து தின்றுக்க கூடாது. அப்படி அவன் தின்றால் ஆசாரிய முறைமையின்படி, நியாய பிரமாணத்தின்படி உடனடியாக ஆசாரியனிடத்தில் போய் தன் பாவங்களை அறிக்கையிட்டு அதுக்குரிய பலிகளை செலுத்தி மொட்டை போட்டிருக்க வேண்டும். என்ன போட்டிருக்கணும்? அப்பயே நசரேயன் விரதத்துக்கு மொட்டை எடுத்துவாங்க. எடுத்து பாளையத்துக்கு புறம்பாக 7 நாள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து திரும்ப ஆசாரியன் அவனை என்ன செய்வான் என்றால் பலி செலுத்தி அவனை சுத்திகரித்து பலபடிக்கு பிரதிஷ்டை நெல்லுப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்புவார். இப்படி அவன் நின்றிருந்தால், அவன் சபையிலேயே தன்னை சுத்திகரித்திருந்தால் புறஜாதிகளால் குருடனாக்கப்பட்டிருக்க மாட்டான். புறஜாதிகளால் மொட்டபாசா மாறி இருக்க மாட்டான். எப்படி மாறி இருக்க மாட்டாரு? புறஜாதிகளால் குருடனாக மாறி இருக்க மாட்டாரு. புறஜாதிகளால் மொட்டபாசா என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? மாறி இருக்க மாட்டானா? அசால்ட்டு தான், சின்ன பாவம். ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அசால்ட்டு தான் என்ன தெரியுமா? சபையில வந்து ஆவியில நிரம்பிட்டா நம்ம நல்ல பாத்திரம் நினைக்கிறோம். ஹலோ, சபையில வந்து ஆவியில நிரம்பிட்டா நம்ம என்ன பாத்திரமா? சபையில ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லியிருக்கேன். நம்ம ஆண்டவர் நீ 6 நாள் புறணி பேசிட்டு, 6 நாள் பைபிளே எடுக்காம, 6 நாள் ஜெபமே பண்ணாம இங்க கூட்டத்துக்கு வந்தேன்னா, உங்க பாஸ்டர் நாங்கள் யாரா இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்து நிற்போம். எங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை அவர் பட்சபாதம் இல்லாமல் என்ன செய்வார்? ஊற்றுவார். அந்த அபிஷேகம் இறங்கினவனே நீ என்ன நினைக்கிற தெரியுமா? புறணி பேசினாலே இயேசு நிரப்புறாரு. படம் பார்த்தாலே இயேசு நிரப்புறாரு. சண்டை போட்டு வந்தாலே இயேசு என்ன செய்யறாரு? கவலைப்பட்டாலே இயேசு என்ன செய்யறாரு? எப்படி? என்ன பண்ணிட்டு வந்தாலே இயேசு என்ன செய்யறாருப்பா? எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? இது என்ன பாத்திரம்? சொல்லுங்க, இது என்ன பாத்திரம்? பரலோகம் போகுமா? ஹலோ, முதல்ல காதல்ல இச்சை ஸ்டார்ட் ஆச்சு, விருப்பம், ஆசை. அடுத்து பாத்தீங்கன்னா அது விபச்சாரத்துக்குள்ள கொண்டு போச்சு. எதுக்குள்ள கொண்டு போச்சு? விபச்சாரி அவனை நாட வச்சது 15ஆம் அதிகாரத்துல. 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவனை அந்த இச்சை என்ன செஞ்சது தெரியுமா? அவன் வந்து பல முறை அவனை அலட்டான். தெளிவா வந்து உன் விரல் எதுல இருக்குது? சொல்லு சொல்லு சொல்லுன்னு. ஐயாவுக்கு அத்தனை முறையும் அவன் தனக்கு அணுகுண்டு வச்சுக்கிட்டு இருக்காளே கீழே அப்படிங்கிற உணர்வே என்ன செஞ்சு போச்சு? இச்சை ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருச்சு தெரியுமா? மனுங்கடிச்சிருச்சு. என்ன செஞ்சிருச்சு? அவன் பலமுறை சொல்றா, பெரிஸ்தர் வந்துட்டாங்க, பெரிஸ்தர் இப்பயாவது உணர்வு வந்திருக்கும். வந்திருக்குன்னா வேண்டாமா? ஆனா இச்சை மனுஷன் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? வீழ்ச்சிக்குள்ள என்ன செஞ்சு கொண்டு போச்சு. தயவு செய்து சொல்றேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்குள்ள இருக்கிற இச்சை உனக்கே தெரியாது. நிறைய வேலை இல்லை. நீ என்ன செய்து தெரியுமா? ஏசப்படைய சமூகத்துல வந்து இருதயத்துல கையை வச்சு, தலையில கையை வச்சு, ஏசப்பா என் இருதயமாகிய பாத்திரத்துல, என் ஆத்துமாவாகிய பாத்திரத்துல அப்பா எந்த இச்சை இருந்தாலும், உமக்கு பிரியமில்லாத சாத்தான் தாக்கக்கூடிய எந்த காரியம் இருந்தாலும் என்னை விட்டு எடுத்து போட்டு என் பாத்திரத்தில் இருக்கிற அழுக்க கழுவுங்க, கீரலை அடைங்க, ஆவிய அதாவது ஓட்டையை அடைங்கன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணா மட்டும்தான் கர்த்தரை செய்வார். நடந்து போவேன். நீ ஜெபிக்காரனா இந்த கிருமியெல்லாம் கிடைக்காது. நல்ல கவனிக்க, ரட்சிக்கப்படும் போது கிடைக்கிற கிருமியை வச்சு வண்டியை ஓட்டி இல்லாம நினைக்காத. நிறைய பேர் எந்த கிருமியில வண்டியை ஓட்டுறாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட போது கிடைத்த கிருபை. அதுக்கடுத்து சபைக்கு வரும்போது ஒரு கிருபை கிடைக்கும். நிறைய பேர் அந்த சபையில கிடைக்கிற கிருபை வச்சு வண்டியை ஓட்டலாம் நினைக்கிறோம். அது சபையில தான் அந்த கிருபை இருக்கும். உன் பர்சனல் லைஃப்ல அந்த கிருபை செயல்படாது. உன் பர்சனல் லைஃப்ல கிருபை வெளிப்படணும் அப்படின்னா நீ தனிப்பட்ட விதத்துல
இயேசு கிறிஸ்து உணர்த்துகிற பாவங்களை அனுதினம் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும். முதல்ல விட்டுவிடணும். இரண்டாவது என்ன செய்ய தெரியுமா? எபிரேயர் 1:9 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 1:9. பாவத்தை அறிக்கையிட்டா மட்டும் விடுதலை கிடைக்காது. பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடா மட்டும் போதாது. அதுக்கு என்ன செய்யணும்? எபிரேயர் 1:9 சத்தமா வாசிங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறேன். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிறோம் உம்மை ஆனந்த தைலத்தினால் என்ன செய்தாராம்? அபிஷேகம் பண்ணார். இரண்டாவது நல்லா கவனிங்க. ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு இந்த ஸ்டேஜில் எந்த கழுதியை பார்த்தாலும் அழகாக தான் தெரியும். இந்த ஸ்டேஜ் எப்படிப்பட்ட ஸ்டேஜ்? பன்னிக்குட்டியை பார்த்தா கூட ரொம்ப அழகாக தான் தெரியும். நாய்க்குட்டியை பார்த்தாலும் அழகாக தான் தெரியும். அதனால வெரி கேர்ஃபுல்லாக இரு. புரியுதா? எப்படி இருக்கணும் சொல்லுங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? அழகா இருக்கும். நல்லா தான் இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, சரி. இப்ப ரெண்டாவது என்ன செய்யணும்? அந்த கழுதியை வெறுக்கணும். அந்த கழுதியை என்ன செய்யணும்? நைட்ல டூயட் பாடிட்டு வருது பார்த்தியா? பாட்டு பாடும்போது அழகா தெரியும். ஸ்டேஜில் நின்று பாட்டு பாடுவாங்க, அடே தப்பா அப்படின்னு அழகா தான் தெரியும். எல்லாரும் நல்லா ட்ரெஸ் போட்டு அழகா தான் தெரியுவாங்க. காலையில் 5 மணிக்கு போய் பார்த்தா தான் முடிச்சு. புரியுதா? ஆமா. அதனால அதை பார்த்து ஏமாந்துறாங்க. ஓகே, அந்த கதையை விட்டுருங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பொருளை, ஏதோ ஒரு பொருளை இச்சிட்டுட்டேன், இல்லை கோபப்பட்டேன். பெண்கள் இதுக்கு வருவாங்க. பெண்கள் எடுத்தா கோபம். சிலது நான் கோபப்பட்டேங்க. கோபப்பட்டோடனே ஒரு கோபத்தின் ஆவி உலகில் உட்காந்துக்கிடும். நம்மாக்களுக்கு இச்சை நாவி உலகில் உட்காந்துக்கிடும். இப்போ இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்டா, ஜெயசப்பா நான் கோபப்பட்ட தப்பின் பாவத்தை என்ன செய்யும் மன்னி, நான் இச்சித தப்பின் பாவத்தை மன்னி, செல்போனில் கன்றாவை பார்த்த தப்பின் பாவத்தை என்ன செய்யும் மன்னியும் அப்படின்னு சொன்னோடனே இயேசுவின் ரத்தம் பாவத்தை என்ன செய்யணும்? கழுவும். ஆனா அந்த திருட்டு பையன் திருட்டு பையன், எந்த திருட்டு பையன்? அந்த இச்சையின் ஆவி, அந்த கோபத்தின் ஆவி, அந்த நடிகர் திலக ஆவி. அது என்ன ஆவி? உனக்குள்ள நடிகர் திலக ஆவி இருக்கும். திரும்ப உனக்கு ஜெபிக்கிறவங்களை பார்த்தா சூத்திரம். அவங்க போனோடனே பார்த்தீங்கன்னா சூப்பரா என்ன செய்வேன் தெரியுமா? ஓ அட்டுழித்து செய்வேன். இதுதான் உனக்குள்ள இருக்கிற என்ன ஆவி? சொல்லுங்க. பாஸ்டர் பார்த்தோன்னே பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னு நினைச்சீங்க, அப்படியே உருகிறீங்க. தெரியுங்க. இந்த நடிப்புல ஏசப்படவே ஆகாது. அந்த விளையாது. ஆமா, அதனால அதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஓகே. ரெண்டாவது, நீங்க வாயை திறந்து சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால இந்த இச்சையின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும், கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும் வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகுகிறேன். எந்த நாமத்துல? ரெண்டு காரியம் செய்யணும். நல்லா கவனிக்கணும். இச்சையும் இருக்கணும், இச்சையின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும் இருக்கணும். நல்லா கவனிக்கணும். அப்பதான் உனக்கு ஜெயம் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா, இச்சையை மட்டும் வெறுக்கிறேன்னு சொல்லி ஏசப்பட மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா அந்த திருட்டு போய் உலகில் உட்கார்ந்துருக்கானே, 4 நாள் பரிசுத்தமா இருப்பேன், 5ஆவது நாள் படுவாதத்துக்குள்ள என்ன செஞ்சிருவேன்? விழுந்துருவேன். என்ன பாவம் செய்யறியோ அதுக்கு பின்னாடி ஒரு அசுத்தையும் உட்கார்ந்துருக்கும். சண்டை போட்டீங்கன்னா சண்டையினாலே உட்கார்ந்துருக்கும். குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி பிபி ஏறுது அப்படின்னா அது பிரிவினை ஆவி. அது என்ன ஆவி? நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா பிபி ஏறு பார்த்துருக்கீங்களா? மற்றவங்களை பார்க்கும்போதெல்லாம் சிரிப்போம். கணவன் மனைவி பார்க்கும்போது, மனைவி கணவனை பார்க்கும்போது கோபமே என்ன செய்யும் வரும் பார்த்துருக்கீங்களா? அப்ப அது என்ன ஆவி? பிரிவினை ஆவி. 2 பேரும் சேர்ந்து கரத்தை கோர்த்து சொல்லணும், ஆண்டவரே பிரிவினை ஆவிக்கு இடம் கொடுத்த பாவத்தை என்ன செய்யும்? சண்டை போட்டது தப்பு, பிரிவினை ஆவிக்கு இடம் கொடுத்தது. இந்த சண்டையையும் கோபத்தின் ஆவிக்கு, இந்த பிரிவினை ஆவிக்கு இடம் கொடுப்பதை வாழ்நாள் முழுது இயேசுவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விடுங்க. எந்த நாமத்தில் தம்பி? நீ என்ன பாவம் செஞ்சாலும் இயேசுவின் நாமத்தில் வெறுக்கிறேன்னு சொல்லணும். சொன்னாலும் திருட்டு போக மாட்டான். அதான் ஒரு பிரச்சனை. முதல்ல அறிக்கை பண்ணாலும் அவன் உட்காந்துருப்பான். வெறுத்தாலும், ஆனா வெறுக்கணும். வெறுத்தாலும் இயேசு கிறிஸ்து வெறுத்த. நீ என்ன செய்யணும்? பாஸ்டர் என்னால வெறுக்கவே முடியல பாஸ்டர், எப்ப பார்த்தாலும் அவன் என் கனவுலையே நெசிச்சுக்கிட்டு இருக்கா, வந்துகிட்டே இருக்கா அப்படின்னா நான் சொன்னது செய். தனியா ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கும், வாயை திறந்து இந்த கவிதையை இயேசுவின் நாமத்துல என்ன செய்வேன்? எந்த நாமத்துல? 10 தடவை சொல்லிப்பாரு. பேர அவன் மூஞ்சில வர்றான்னு பார்ப்போம். வரமாட்டாங்க, கண்டிப்பா வரமாட்டாங்க. சரிதானே? எந்த பையனும் வரமாட்டான். இல்லையா? ஏதாவது கனவுல வருதா, நெஞ்சில வருதா, வாயை திறந்து இயேசுவின் நாமத்துல என்ன செய்யறேன் சொல்லுங்க. வெறுக்கிறேன்னு சொல்லணும் தம்பி, சொன்னானே செய்யறேன். சரி, இப்ப 2 பண்ணியாச்சு. ஏசப்பட மன்னிப்பு கேட்டுட்டோம், வெறுத்தாச்சு. வெறுத்தாலும் திருட்டு போய் இடம் கொடுத்ததுமா இயேசு கிறிஸ்து வலது பக்கத்துல இருக்காரு.
இந்த திருட்டு போய் வெளியே போகணும். போனாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை, நிரந்தர விடுதலை கிடைக்கும். அப்பதான் திரும்ப அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டேன். இல்ல அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் பண்ண நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கள்ள காதல் தொடர்வாய். நிறைய பேர் நீங்க பாத்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் பண்ண ஆத்துமாக்கள் நீ கவனிச்சுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தொடரும் பாத்துருக்கீங்களா? சைடு பிசினஸ் தொடர்ந்துட்டே வரும். இதை சாத்தவனே தந்துடும். உனக்கு வேட்டு ஆரம்பத்தில் வச்சுமா சின்சொல் வச்ச மாதிரி அதை நீங்க அப்படியே அசால்ட்டா இருக்கு. நான் சமைக்கத்தானே வந்து கொண்டு இருக்கிறேன், நான் ஜோமணி கொண்டு தானே இருக்கிறேன், நான் ஆவியை நிரம்பி கொண்டு நீ நிரம்பிக்கிட்டு தாண்டா இருப்ப. ஒரு நாள் உன்னை குருடு நாய்க்கு போட்டு பாஸ் ஆக்கி நடு ரோட்டில் பாடி விட்டுருவான். புரியுதா? ஆரம்பத்திலே சரி பண்ணிடணும். எதை சரி பண்ணிடணும்? அஸ்திபாரத்தை ஆரம்பத்திலே சரி பண்ணிடணும். அல்லேலூயா. சரி, சிம்சோனுக்கும் யோசேப்புக்கும் என்ன வித்தியாசம்? சிம்சோன் ஐயாக்குள்ள இச்ச உள்ளத்துல உட்கார்ந்து இருந்தது. அதுக்கு அவன் சாத்தான் விதையத்துவ தானியத்தை போட்டு போட்டு வளர்த்தான். ரெண்டாவது விபச்சாரம், மூணாவது பயங்கர படுமோசமான லெவலுக்குள்ள அவனை கொண்டு போயிடுச்சு. ஆனா யோசேப்பு ஒரு பெண் வருகிறான். அது அவன் 39 வாசிங்க பார்க்கலாம். ஆதி அவன் 39:9. இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேற ஒன்றை எனக்கு விலைக்கு வைக்கல. எப்படி இருக்க எவ்வளவு பெரிதான பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது? நல்லா கவனிங்க. யோசிப்புக்குள்ள என்ன கிடையாது? இச்சை கிடையாது. என்ன கிடையாது? நல்லா கவனிங்க. நம்ம ஆட்களுக்கு இப்ப கண்ணை காமிச்சாலே விழுந்துருவோம். சரிதானே? கண்ணை காமிச்சாலே என்ன செஞ்சிருவாங்க? அப்படித்தானே? பலமுறை கூப்பிட்டா கேட்கவே தேவையில்லை. உங்க ஒரிஜினல் எப்ப தெரியும் தெரியுமா? டெஸ்ட் வைக்கும் போதுதான் தெரியும். எப்ப தெரியும் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்களும் ஒரிஜினலா டூப்ளிகேட். சரிதானே? இப்போ உங்க கையில ஒரு டிவி இருக்கிறது வச்சுக்கோங்க. சரிதானே? நீங்க ஒரிஜினல் எப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வந்து சாந்த சுருவியா இல்ல கோபக்காரிகளா அப்படின்னு என்ன செஞ்சலாம் கண்டுபிடிச்சிடலாம். டீ உங்க கையில கொடுத்தாச்சு, நீங்கள் குடித்து கொண்டிருக்கிறீர்கள். பக்கத்துல ஒரு அக்கா வருகிறாங்க, தான் இடிச்சு விடுறாங்க. டீ என்ன செய்யுது? சேலம் மேல என்ன செய்யுது? அப்போ உங்களுக்கு ஏறும் பாருங்க ஒண்ணு, பிபி. என்ன ஏறும்? ஏறணும்னு நீங்க பேசுவீங்க. பாத்தீங்களா பேச்சு? ஹலோ, பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? கண்ணின முகத்துல தான் இருக்குதா? அப்ப தெரிஞ்சு உங்க ஒரிஜினல் எப்படின்னு. இங்க அந்நிய பாஷை, வீட்டுக்கு போனா அநியாய பாஷை. என்ன பாஷை? இங்க என்ன பாஷை? அங்க போனா இது கொடுமையா இல்லையா? யோசித்து பாருங்க. நம்ம ஒரிஜினல் எப்ப தெரியும்? நமக்கு சோதனை கண்டிப்பா உண்டு. ஆனா உங்க உள்ளத்துல என்ன இருக்கக்கூடாது? இச்சை இருக்கக்கூடாது. யோசிப்புக்குள்ள என்ன இல்ல? இச்சைகளை பலமுறை கூப்பிடலாம். அவன் சொல்றான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. ஆனா நம்ம தாவீதை எடுத்துக்கோங்க. 2 சாமுவேல் 11:2-3 வாசித்து பாருங்களேன். ஐயாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு வசதி வாய்ப்பு பெருகி போச்சு. இப்ப கர்த்தர் வந்து பெரிய லெவல்ல வேற வச்சுட்டாரு. அடுத்த மனைவி குளிக்கிறத பார்த்தா பாருங்க, ஐயா விழுந்துட்டாரு. ஏன் என்ன இருந்துச்சு சொல்லுங்க? என்ன இருந்துச்சு? ஐயா இச்சையை சாதாரண நினைக்காதீங்க. இச்சை என்ன நினைக்காதீங்க? அந்த இச்சை தாவீதுக்கு அவன் சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் சொன்னா இந்த நிந்த ஒழியாதுனாரு. இன்னைக்கு வரைக்கும் நிந்த ஒழியல. தெரியும் உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒழியல? நம்ம இச்சையை சாதாரண நினைக்கிறோம். இச்சைனா ஆசை. இச்சைனா என்னதுங்க? ஆசையே துன்பத்துக்காரன்னு புத்தர் நம்ம பைபிள காப்பி அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிதானா? ஆமா, நம்ம சாலமோனுடைய விழுந்தது இச்சைதான். அநேக பெண்கள் மேல் என்ன வைத்தாரா? ஆசை வைத்தார். 1 ராஜாக்கள் 11:1-11 வரைக்கும் வாசித்து பாருங்க. சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னது? இச்சை. நல்லா கவனிக்கணும். ஒரு பக்கம் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஒரு பக்கம் கர்த்தருடைய பைபிள் வாசிக்கிறோம், ஒரு பக்கம் தேவனோடு நடக்கிற எல்லாமே இருக்குது. உண்மைதான். நீ ஜெபம் பண்ணும்போது தேவ பிரசன்னம் இறங்குது. உண்மைதான். ஆனால் பாத்திரத்தில் இச்சை இருந்ததுன்னு வச்சுக்கோ, பொருள் ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோ,
இருக்குன்னு வச்சுக்கோ, வன்கண் பொறாமை இருக்குன்னு வச்சுக்கோ.